அங்க போய் நானே தான் அவனை தூண்டி விட்டேன். எழுந்துரு, எழுந்துரு, எழுந்துரு அசுரா. சரியா நிறைஞ்ச அமாவாசையா தேர்ந்தெடுத்து நான் தான் அந்த அசுரனை எழுப்பி விட்டேன். அன்னைக்கு ராத்திரி விஷ்ணு பகவானோட சக்தி தான் அதிகமா இருக்கும், அசுரர்களோட சக்தி பலவீனமா இருக்கும். அப்படிதான் நான் அந்த அசுரனை தோக்கடிச்சேன். நீ அந்த அசுரனை கொன்னுட்டியா? ஆமா, கொன்னுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னமோ விசித்திரமா நடக்க ஆரம்பிச்சது. என் கை மாறிடுச்சு, என் உடம்பே மொத்தமா மாறிடுச்சு. நான் ஒரே நொடியில அசுரனாவே மாறிட்டேன். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நான் அசுரன் ஆயிட்டேன். நான் அந்த வீராவோட பெரிய வீரன் ஆயிட்டேன்னு திரும்ப வந்து அதை உங்ககிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இந்த நாட்டை விஷ்ணு பகவானே காக்குறாரு. அது மட்டும் இல்லாம நீங்க பத்ராமா மூலியமா மாய சக்திகளை பயன்படுத்தி இரணியாசுரனை கட்டி போட்டிருந்தீங்க. அந்த அசுரனோட வடிவுல தான் நான் இருந்தேன். அதனால அந்த மாய சக்திங்க என்னை இந்த நாட்டுக்குள்ளேயே வரவிடாம தடுத்துச்சு. அந்த மாய சக்திகளை உடைச்சி நான் இந்த நாட்டுக்குள்ள வர முயற்சி பண்ணினேன். அதுக்காக நிறைய புத்தகங்களை படிச்சேன். அது மூலியமா தான் மிகப்பெரிய விஷ்ணு பக்தன் நினைச்சா மட்டும்தான் என்னை இந்த நாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்னு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒரு விஷ்ணு பக்தன் எனக்கு கிடைச்சான். அது யாருன்னா சந்திரகாந்தா. அவதான் என்ன உங்ககிட்ட இங்க கூட்டிட்டு வந்தா. தீரா, என்ன சேர்றதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கப்பா. என்ன மன்னிச்சிரு தீரா, நான் உன்னை சரியா கவனிக்கல. ஆனா இனிமே அப்படி நடக்காது. இது வரைக்கும் இந்த நாட்டை கட்டி காக்க வேறு வழி தெரியாம வீராவை என் கைக்குள்ள வச்சிருந்தேன். இனிமே அது மாறும். வீரா இன்னைக்கு விட்டிருந்தா அவன் என்ன கொன்னு இருப்பான். உங்க அம்மா உயிரோட இருக்கும்போது அவன் எப்படி உன்னை கொல்ல முடியும்? இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. வீரா எனக்காக செய்ய வேண்டிய வேலையை செய்வான். அதுக்கப்புறம் அவன் தயவு தேவைப்படாது. ஏன்னா என்னோட ராஜ்யம் உன்னோடது. விஜயநகரத்துடைய எதிர்கால ராஜா நீதான், அந்த வீரா இல்ல. அப்படின்னா இனி நான், நீங்க, அப்புறம் என்னோட நீலா வீரா இல்ல இல்ல அப்படிதானமா? சந்திரகாந்தாவா? ஆமாமா நீலா, அவ ரொம்ப நல்லவ. அவளாலதான் நான் உங்களை சந்திச்சேன். அது மட்டும் இல்லம்மா, நீலாவுக்கும் அந்த மாயவாளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குமா? அந்த முட்டாள் வீராவுக்கு அவளை பத்தி கொஞ்சம் தான் தெரியும். எனக்கு அவளை பத்தி முழுசா தெரியும். நான் அந்த வாளை அமைதி, அமைதியாயிரு. நீ ரொம்ப கோவப்படாத. இந்த கோவத்தினாலதான் சூரிய நகர இளவரசியை நீ கொன்னுட்ட. இப்ப சூரிய நகரம் நம்ம கையை விட்டு போச்சு. அதுவும் இல்லாம ராஜா அவந்திமாலாவுடைய பொண்ணை கொன்னதுக்கான பழி நம்ம மேல விழுந்துருச்சு. அதனால கொஞ்ச நாள் நீ அமைதியாயிரு. சந்திரகாந்தா மேல 3 கொலை குற்றம் இருக்கு. விஜயநகரத்துல கொலை பண்ணா என்ன தண்டனை கிடைக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். மரண தண்டனை.
மன்னிச்சிருங்க மகாராஜா. சதாக்ஷி,